ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிணற்று கடையில சுரங்கப்பாதை இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராணியின் பாவி கிணறு அல்லது ராணியின் படி கிணற்றை பத்தி தான் பார்க்க போறோம். இது குஜராத்ல பட்டான் மாவட்டத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்ட இந்த கோவில் கட்டி முடிக்க சுமார் 20 வருடங்கள் ஆகுது. இது சோலாங்கி அரச குலத்தை சேர்ந்த பீமதேவனின் நினைவாக மனைவி உதயமதி மற்றும் மகன் கர்ணதேவனால் ஒருங்கிணைந்து கட்டப்பட்டது. இந்த படிக்கிணறு நூற்றுக்கணக்கான படிகளோடும் 7 அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கு. இங்க 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. இங்க விஷ்ணு, காளி, வாராகி, புத்தர் போன்ற பலவிதமான தெய்வ சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது குஜராத் மக்களுடைய வழிபாடு தலமா மட்டுமில்லாம மழைநீர் சேமிப்பு கிணறாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 27 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த கிணற்றுக்கடியில பல கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. போர்க்காலங்கள்ல அரச குடும்பத்தினர் தப்பி செல்வதற்கு இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் மணலாலும் கற்களாலும் மூடப்பட்ட இந்த கிணறு 1960ஆம் ஆண்டு தொல்லியல் துறையால கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிணற்றோட வித்தியாசமான கட்டுமானம் மற்றும் சிற்பக்கலையால யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக இடம்பெற்று. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.